Hi friends, welcome to Kavi Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து banana wheat cake. banana wheat cake தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னன்னு பார்த்தறலாம். அதுக்கு வாழைப்பழம் 2, கோதுமை மாவு 2 கப், சர்க்கரை 3/4 கப், ஆயில் 1/2 கப், curd 1/4 கப், vanilla essence 1 teaspoon, baking soda 1/4 teaspoon, baking powder 1 teaspoon, salt 1 pinch, milk 1/2 cup. milk வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிரலாம். வாழைப்பழம் வந்து நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாக வரும். தேவையான பொருட்களை இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வாழைப்பழத்தை ரெண்டு வாழைப்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ நான் பீட்டரில் பண்ண போகிறேன். ஒயர் விஸ்கில் பண்ணுறவங்க சுகரை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கோங்க. பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். நான் இப்போ வந்து பீட்டரில் பீட் பண்ண போகிறேன். சுகரும் பனானா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டரில் பீட் பண்ண போகிறேன். ஃபார் 5 minutes பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கர்ட் தயிர் 1/4 கப், ஆயில் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கிறேன் நான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 minutes. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மாவு பொருளாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு பொருள் 2 கப் கோதுமை மாவு வந்து நான் சல்லடையில் சலிச்சு போடுறேன். அதில் 1 pinch சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் சால்ட்டு போடுறேன் நான். நல்லா சல்லடையில் சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு நம்ம கலக்கும்போது ஒரு சைடாகவே கலக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். ஒரு சைடாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் நான் சேர்த்திக்கிறேன். பால் வந்து ஆப்ஷனல் தான். மாவு ஸ்ட்ரக்சர் நல்லா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுன்னா பழம் நல்லா கனிஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பால் தேவைப்படாது. கெட்டியாக இருந்ததுனால பால் ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 10 minutes 180 degree செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். நம்ம இங்கே ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து கேக் பேனில் வந்து நம்ம அந்த மிக்சரை உள்ளே ஊற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேக் பேன் ரெடி பண்ணலாம். பட்டர் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு கேக் மிக்சரை வந்து இதில் போர் பண்ணிடலாம். போர் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் வராமல் 2 தட்டு தட்டிக்கோங்க. இப்போ ஓவன் ரெடி ஆயிடுச்சு. நான் உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சுட்டு 200 degree செல்சியஸில் 30 minutes வைக்கிறேன். 1/2 hour. இதே இது குக்கரில் வச்சோம்னா குக்கரை வந்து சிம்மில் கீழே அடியில் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே வந்து குக்கர் விசிலும் வாசரும் எடுத்துகிட்டு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு 40 minutes அப்புறம் கேக் உள்ளே வச்சுட்டு 40 minutes சிம்லேயே வச்சிங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். கேக் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்க ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் ரெடி. பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடியில் இருக்க பட்டர் ஷீட் அழகாக எடுத்துகிட்டு இது ஒரு ஒயர் லேக் மாற்றி வச்சு ஒரு 1/2 hour ரூம் டெம்பரேச்சரில் விட்றேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கேக் கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.